என் பேர் சரத்னு, திருநெல்வேலி மாவட்டம் யாக்கோபுரம் பழவூர் பக்கம். அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 4 மாதம் இங்கே தான் சீசனுக்கு தான் இருப்போம். இங்கே காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் ஊரை விட்டுங்க தனியாக வந்துருந்த மாதிரி தான் இருப்போம். இந்த ஓலை செட்டு போட்டு இப்படி தான் லைட் எதுவுமே இருக்காது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து பணம் ஏறி பழக்கமானதுனால இந்த இருட்டு நம்மளுக்கு பழக்கமாயிட்டு. இப்போ யார் புது ஆட்கள் வந்துருந்தாக்கி இருட்டில் வந்து இருக்கிறது கொஞ்சம் பயமாட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு சராசரி ஒரு 30 மரம் ஏறும். ஏப்ரல் மாதம் வரும். ஏப்ரல் மாதம் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்டில் போகும். ஏன் நம்ம வந்து ஊரில் ஒரு 1000 ரூபா ஒரு தொழில் போயிடலாம், கொஞ்ச கையால் வேலைக்கு அது ஒரு வேலைக்கு போயிடலாம். அதை விட்டுட்டு இங்கே வந்து 4 மாதம் இந்த இதில் பிள்ளைகளையும் கூட்டு வந்து இதில் தனியாக உட்காந்து பண்ணணும் அப்படின்றதுக்கான என்ன? ஊரில் வேலை செய்யடி கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா கிடைக்கும், சம்பாத்தியாக இருக்கும். அதை விட நம்ம தொழில் இருக்குது. இதை விட்டு நம்ம வேறு இது பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு நம்ம வருமானமும் இருக்காது, நம்மளுக்கு அந்த தொழில் செட்டும் ஆகாது. இந்த 4 மாதம் போக மீதி 8 மாதம் என்ன வேலைக்கு போயிருக்கு? ஊரில் ஏதாவது கிடைச்ச வேலை, கொத்தனார் வேலைக்கு. கவர்மெண்ட் சைடில் என்ன மாதிரியான உதவிகள் இருந்தால் நல்லாயிருக்கும்? கவர்மெண்ட் சைடில் நம்மளுக்கு ஏதாவது எப்படியே இந்த இடத்துல நம்ம ஒரு 10 வருஷமாக ஒரு இடத்துல இருக்கோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு செட்டு தான் போட்டு வந்து லைட் ஏதாவது ரெடி பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும். இப்போது இன்சூரன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது? இப்போ நம்ம பணமரம் ஏறுறோம், ஏதாவது சரி கையில் அடிபட்டுச்சு இதுன்னா பணமரம் ஏறியவனுக்கு பாதுகாப்பே கிடையாது. வேறு எங்கேருந்து இன்சூரன்ஸ் யாரும் தர மாட்டாங்க. ஏதாவது உங்களுக்கு நம்மளுக்கு பணமரம் ஏறியவனுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுத்து இன்சூரன்ஸு ஏதாவது பண்ணாக்கி நல்லாயிருக்கும். நம்ம ஏறுறவங்களுக்கு ஆல்ரெடி இன்சூரன்ஸ் இருக்குது. சில இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் 400 ரூபாய்க்கு ஸ்கீம் போட்டால் அந்த 5 லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் பெனிஃபிட்லாம் இருக்கும். அதை பற்றிலாம் தெரியுமா? பண்ணியிருக்கல இது வரைக்கும்? இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் பண்ணாங்க கிடையாது. யாராவது நம்மளுக்கு சொன்னால் தானே தெரியும். நம்மளாட்ட அதுக்கு முயற்சி எடுத்து எங்கேயும் போய் கேட்டதில்லை. யாராவது சொன்னால் தெரியும்.